பல சம்பவங்களை நாம் புகைப்படமாக பார்த்திருக்கிறோம். 1972 வருடம் ஜூன் மாதம் டைம்ஸ் வார இதழ் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தது. நான் எல்லாருமே பார்த்திருக்கிறோம். ஒரு 9 வயது சிறுமி உடலில் ஆடையே இல்லாமல் 2 கைகளையும் விரித்து கொண்டு ஆ என்று கத்திக்கொண்டே ஓடி வருகிற ஒரு புகைப்படம். அவளுக்கு பின்னால் 4-5 சின்ன குழந்தைகள், பின்னால் அப்படி மிகப்பெரிய தீப்பிழம்பு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. வியட்நாம் போரின் போது அமெரிக்கா போட்ட குண்டின் அதிர்வினால் ஏற்பட்ட அந்த விபத்து, அந்த போரினான நிகழ்வு. இந்த புகைப்படத்தை முத்துலிங்கமும் பார்க்கிறார். 1972 வருடம் அந்த சம்பவத்தை அவர் புரட்டி பார்க்கிறார். வியட்நாம் போர் நடக்கிறது. தராஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே விமானங்கள் அப்படியே சூழ்ந்து நிற்கிறது. சின்ன குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் வாசலிலே உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற விபரீதத்தின் விளைவு என்ன என்பதே தெரியாமல் ஒரு இயல்பு வாழ்க்கை அந்த கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த விமானங்கள் அங்கே பக்கத்திலே சுற்றி கொண்டே வந்து டுப் டுப் டுப்னு 4 சத்தம் தான். 4 சத்தம் தான். எந்த ஒரு ஓசையும் இல்லை, எந்த ஒரு அதிர்வும் இல்லை. நாப்பாம் குண்டுகளுடைய இயல்பே அதுதான். எந்த சத்தமும் இல்லாமல் குண்டுகள் விழும். ஆனால் விழுந்த இடத்தை தீப்பிழம்பாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை அந்த குண்டுகளுக்கு உண்டு. இந்த குழந்தை காட்டன் டிரெஸ் போட்டிருந்தா. அந்த தீப்பிழம்பு எழுந்த உடனே அவ போட்டிருந்த டிரெஸ் அப்படியே எரிந்து விட்டது. அந்த எரிகின்ற தீப்பிழம்போடு எரிகிறது எரிகிறது என்று கத்திக்கொண்டே அந்த குழந்தை ஓடி வந்தது. அந்த குழந்தை ஓடி வருகின்ற காட்சியை நிக் கூட்டி என்கின்ற புகைப்பட கலைஞன் காட்சியாக்கிவிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில சேர்த்தார். 1200 டிகிரி வெப்பத்தை அந்த குழந்தை தன் உடலில் தாங்கி இந்த உடம்பு வேக வைத்து இறைச்சி மாதிரி ஆயிடுச்சு. அந்த குழந்தையுடைய பெயர் கிம் புக். இது நடந்து 37 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு இப்ப கனடால வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரிந்த உடனே முத்துலிங்கம் அவர்கிட்ட நேர்ல உங்களை பார்க்கணும்னு கேட்கிறார். ரொம்ப நாள் முயற்சி பண்ணி நேர்காணலுக்கு போய் உட்கார்றார். அந்த சிறுமிக்கு இப்ப வயசு 40 வயசுக்கு மேல, 45 வயது ஆயிடுச்சு. அவங்களோட பேசிட்டு இருக்கிறார். நிறைய விஷயங்களை பேசுகிறார். பேசும்போது இந்த புகைப்படம் உலகம் எங்கும் வெளியிடப்பட்டது. புகைப்படத்தை பார்த்து உலகமே அதிர்ந்து போனது. உலகமே அதிர்ச்சியிலே உறைந்து போனது. அந்த புகைப்படத்தை பார்த்து விட்டு அமெரிக்க அதிபர் நிக்சன், அப்போ நிக்சன் பக்கத்தில் இருக்கிற உதவியாளரை கூப்பிட்டு கேட்டார், இது உண்மைதானா? நாம போட்ட குண்டோடைய விளைவு தானா? அதனாலதான் இப்படி ஆச்சான் திரும்ப திரும்ப கேட்டார். ஆமா, அந்த ஒரு புகைப்படத்தின் விளைவு அடுத்து வந்த சில மாதங்களிலேயே அந்த போர் நிறுத்தப்பட்டது. அந்த குழந்தைய எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. இப்ப கனடால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முத்துலிங்கம் அவர்கிட்ட போய் பேட்டி கேட்கிறார். நீங்க உங்க பழைய வாழ்க்கையில சந்தித்த யாரையாவது திரும்ப சந்தித்தீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பெண் சொல்றாங்க, 24 மணி நேரமும் வலியை சுமந்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த உடம்பு வெந்து போன இறைச்சி மாதிரி ஆனதுனால ஒவ்வொரு நிமிஷமும் நரம்பு அப்படியே சுண்டி சுண்டி இழுக்கிற வேதனையை நான் தாங்கிக் கொண்டே இருக்கிறேன். என்னை ஒரு நாள் வாஷிங்டனில் பேச கூப்பிட்டார்கள். 1996ஆம் ஆண்டு எந்த நாடு குண்டு போட்டதோ அந்த நாட்டிலேயே என்னை பேச கூப்பிட்டார்கள். நான் போய் பேசினேன். நான் பட்ட வலிகளையும் துயர்களையும் போரினால் குழந்தைகள் அடைகிற வேதனைகளையும் நான் பற்றி பேசினேன். பேசி முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஓய்வு பெற்ற அரசாங்க அதிகாரி என்கிட்ட வந்தார். என் கையை பிடிச்சுக்கிட்டார். அம்மா, என் பேரு ஜான் பிளம்பர். நான் யார் தெரியுமா? தெரியலையே அப்படின்னாங்க. உங்க கிராமத்தின் மீது வீசப்பட்ட 4 நாப்பாம் குண்டுகளையும் வீச சொல்லி கட்டளையிட்ட அதிகாரி நான் தான் அப்படின்னார். இந்த பொண்ணுடைய கையை பற்றி கொண்டு அவர் அழுது கொண்டே கேட்டார், என்னை நீ மன்னித்து விட்டாயா அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை, இந்த பொண்ணு அவங்க கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, உங்களை மட்டும் இல்லை, குண்டு போட்ட விமானிகளையும் கூட நான் மன்னித்து விட்டேன் என்று அந்த பெண் சொன்னார். இதுதாங்க மனித நேயம். தனக்கு துயரம் இழைத்த ஒருவனுக்கு கூட ஒவ்வொரு வினாடியும் தான் வேதனை அனுபவிக்க காரணமாக இருந்தவர்களை கூட மன்னிக்க ஒருத்தியால் முடிகிறது என்றால் இதுதான் உலகத்தின் மனித நேயத்தின் அடையாளம். இதை முத்துலிங்கம் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். உலக நாடுகளில் எங்கே போர் நடந்தாலும் முதலில் பாதிக்கப்படுவது
குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள். பெரியவர்களுக்கான சண்டையிலே பாதிக்கப்படுபவர்கள் எல்லோரும் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. கனடால குடியேறிய ஒரு ஆப்பிரிக்க பெண் ஒரு மேல் படிப்பு படிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரு மாரியாட்டு கமாரா. மேல் படிப்பு படிச்சிட்டு இருக்கிற ஒரு பெண் கிட்ட இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருக்கிறார். உங்களை நான் ஒரு நாள் பார்க்கணும். எதனால பார்க்கணும் அப்படின்றாருன்னா, அந்த பொண்ணு ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க, தி பைட் ஆஃப் த மேங்கோ. அந்த புத்தகத்தை படித்து விட்டு அந்த பொண்ணு கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருக்கிறார். அவங்க இன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு, இன்னைக்கு நான் அங்க போறேன் இங்க போறேன்னு ரொம்ப இழுத்தடிச்சு ஒரு நாள் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் உட்கார்ந்து பேசுறார். இந்த பொண்ணு யாரு, அவளுடைய வரலாறு என்ன என்பதை அந்த பெண் புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறாள். ஆப்பிரிக்கால சியாரா லியோனில் அப்படிங்கிற ஒரு பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்த அந்த பொண்ணு 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 வயது சிறுமியா இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய சிநேகிதர்களும் சேர்ந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிற நேரத்துல இவங்க கிராமத்துக்கு கலகக்காரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக போர் புரிபவர்கள். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கும் போது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது, இறைவன் நம்மை எவ்வளவு மேம்பாட்டோடு வாழ வேண்டியிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் ஏதோ நாம தான் பாதிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? உலகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் இது எல்லாமே வாழுகின்ற உண்மை வரலாறு. 99வது வருடம் 12 வயசு சிறுமி பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட. திரும்பி வருவதற்குள் அவங்க கிராமத்தை கலகக்காரர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதோ பிரச்சனை. அரசாங்கத்திட்ட போய் பேச வேண்டியதானே? ஒரு அப்பாவி மனிதர்கள் கிராம மக்கள் வாழுகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த குழந்தைகள் போகிற நேரத்திலே அங்க இருக்கிற பெரியவர்களை எல்லாம் சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். எதிர்த்தவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். கிடைத்தவர்களை எல்லாம் ஒரு குடிசைக்குள்ளே பூட்டி கொளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் போய் நிற்கிறார்கள். இவங்களை அப்படியே பின்புறமா கையை கட்டி வச்சுட்டாங்க. 10-12 பிள்ளைங்களையும் கையை கட்டிட்டாங்க. அடுத்து இவங்களுக்கும் அதே தண்டனை தான், மரண தண்டனை தான். ஆனா இந்த பிள்ளை அப்படியே முகம் வெளிரி போய் நிற்கிறது. அந்த கலகக்காரர்கள் ஒருத்தன் சொன்னான், நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிற, அதனால உனக்கு தண்டனை கிடையாதுன்ட்டு கை கட்டை அவிர்த்து விட்டுட்டு போனான். உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல, நம்மளை மட்டும் விடுறாங்களே அப்படின்னு 2 ஸ்டெப் நடந்தா. நில்லு அப்படின்னா அவன் நின்னா. நீ நல்ல பொண்ணா இருக்கிறதுனால உனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுப்போம், சரியா? எங்க உன் 2 கையும் நீட்டு. 12 வயது சிறுமி, படிச்சா 7-8 படிச்சுட்டு இருந்திருக்கும். கையை நீட்டியது. தன் கையிலே இருந்த கத்தியால் அந்த குழந்தையின் 2 கரங்களையும் மணிக்கட்டோட அவன் வெட்டினான். அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பா இல்லைங்கிறதுனால 3 முறை வெட்டிய பிறகுதான் 2 கைகளும் வெட்டப்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த குழந்தை மயங்கி விழுகிற சூழ்நிலையில் அவன் சொன்னான், ஏன் தெரியுமா உன் கையை வெட்டினேன்? நீ ஓட்டு போடக்கூடாது, இதை உன் ஜனாதிபதியிடம் போய் சொல்லுனா. ஜனாதிபதி என்றால் என்ன என்று யோசித்துக் கொண்டே அவர் மயங்கி விழுந்தார். ஜனாதிபதினா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தையை ஜனாதிபதிக்கு எதிராக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மயங்கி விழுந்துட்டார். இரவு முழுக்க மயங்குவதும் எழுவதுமாக அப்படியே நடந்து போறா. தண்ணீர் தவிக்கிறது. ஒரு சின்ன குளம், அள்ளி குடிக்க முடியாது. ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது கையில. ஒரு நாய் குடிப்பதை போல, ஒரு கன்று குட்டி குடிப்பதை போல நாவினால் அந்த குழந்தை தண்ணியை குடித்தது. இந்த பக்கத்துல ஒரு நெடிய வளர்ந்த ஒருத்தன் பதற்றத்தோடு ஓடி வந்தான். அவனை பார்த்து கதறியது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அவன் சொன்னான், கலகக்காரர்கள் என் அம்மாவை கொண்டுட்டாங்க, என் மனைவி எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறான், அவளை தேடணும். கையில ஒரு மாம்பழம் வச்சிருந்தான். இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நேரா போ, அங்க ஒரு மருத்துவமனை இருக்கிறது, விடுவதற்குள் போய்விடு, இல்லைன்னா நீ செத்து போய்விடுவா என்று இந்த மாம்பழத்தை அவளுக்கு வாயிலே கொடுத்து விட்டு போகிறான். தி பைட் ஆஃப் தி மேங்கோ இந்த புத்தகத்தின் பெயர். மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த பொண் மருத்துவமனைக்கு போறா. அவளுக்கு முதலுதவி செஞ்சுட்டு ஒரு அகதிகள் முகாமில் தங்க வைக்கிறார்கள். அந்த இடத்தை பார்த்து அவள் அதிர்ந்து போனாள். அவளை போலவே சின்ன சிறுமிகள், சின்னம் சிறுவர்கள் 400 பேர் 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையிலே உட்கார்ந்திருந்தார்கள். உலகத்திலேயே ஒரே இடத்தில் 2 கைகளும் இல்லாத 400 சிறுவர் சிறுமிகள் உட்கார்ந்த இடம் அதுதான் என்று இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். அவ அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எழுதுகிறாள். அவளுடைய வேதனையை கனடாவிலே இருக்கிற பில் என்கின்ற ஒரு நல்ல மனிதர் பார்த்து விட்டு கனடாவிலே அவளுக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்து அவளை படிக்க வைக்கிறார். அந்த பொண்ணு இப்ப சொல்லுகிறது, இவர் கேட்கிறார், உன் வாழ்நாளின் லட்சியம் என்ன? அந்த பெண் சொன்னது,
400 சிறுவர் சிறுமிகளின் கைகளை வெட்டும் போது இந்த உலகம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தது. ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனி போரிலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு குழந்தையையும் மீட்டெடுப்பதற்காக குரல் கொடுக்கிற பணியாக என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அமைந்திருக்கிறது என்று சொன்னார். அவர் கேட்டார், 2 கைகளுமே இல்லாம உங்களால் இந்த பணியை செய்ய முடியுமா? அதற்கு அந்த பெண் தன்னம்பிக்கையோடும் கம்பீரத்தோடும் ஒரு பதில் சொன்னால் என்ன தெரியுமா? அவர்கள் என் கைகளைத்தான் வெட்டினார்கள், என் குரலை வெட்டவில்லை, நான் கடைசி வரைக்கும் குரல் கொடுப்பேன் என்று சொன்னார். உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும், உலகத்தின் எங்கேயோ ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதோ ஒரு உயிர் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் எதிராக நேர்மையின் பக்கம் நின்று குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மானுடர்களாகிய நாம் அவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதுதான் நமக்கு இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 2 கைகளும் இல்லாத நிலையிலும் இந்த சமூகத்தின் குழந்தைகளை வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை ஒரு சின்ன சிறுமிக்குள்ளே இருக்கும் போது நம்மால் ஏன் முடியாது என்கின்ற ஒரு கேள்வியை இந்த புத்தகம் நமக்குள்ளே எழுப்புகிறது. அதுதான் ஒரு புத்தகம் செய்கின்ற மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஆப்பிரிக்கால ஒரு பழமொழி உண்டு, உலகத்தின் எல்லா கவலைகளையும் ஆண் சுமக்கிறான். உலகத்தின் எல்லா கவலைகளையும் ஆண் சுமக்கிறான், அந்த ஆணை ஒரு பெண் சுமக்கிறாள் என்று அந்த ஆப்பிரிக்க பழமொழி வரும். உலகத்திலே பெண் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருப்பவளாகவே இருக்கிறாள். காலம் முழுக்க அவள் சுமைதாங்கியாகவே கிடக்கிறாள். தான்சேனியாவில் லோராலி அப்படின்ற ஒரு எரிமலை பகுதி, அதுல 3.6 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பம் நடந்து போனதற்கான ஒரு சுவடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எரிமலைங்கிறதுனால இத்தனை நூற்றாண்டுகள், இத்தனை லட்சம் ஆண்டுகள் கழித்தும் அது அழியாம இருக்கு. எரிமலையில அவங்க நடந்து போயிருக்கிறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி நடந்து போயிருக்காங்க. முதலில் மனித குலம் நிமிர்ந்து நடந்ததற்கான முதல் அடையாளம். அது வரைக்கும் மனுஷன் தவண்டுகிட்டு இருந்தான், தவிக்கிட்டு இருந்தான். அழுத்தமாக நிமிர்ந்து நடந்ததுக்கான அடையாளம் தான்சேனியாவில் லோராலிங்கிற இடத்துல இருக்கு. இந்த முதல் கால் சுவடு ஒரு ஆணின் கால் சுவடு அழுத்தமா பதிஞ்சிருக்கு. பக்கத்திலே போன கால் சுவடு ஒரு பெண்ணின் கால் சுவடு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? நம்முடைய அறிவியலாளர்கள் சொன்னார்கள், ஆணின் கால் சுவடு அழுத்தமாக பதிந்திருந்தது, பெண்ணின் கால் சுவடு சற்றே சரிந்து குழிந்து காணப்பட்டது, அதனால் பெண்ணின் கால் சுவடு. அதை எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்னு கேட்டபோது, அந்த பெண்ணின் கால் சுவடு சரிந்தும் குழிந்தும் ஏன் காணப்பட்டது தெரியுமா? அவள் தன் இடுப்பிலே ஒரு குழந்தையை தூக்கி சுமந்திருக்க வேண்டும், அதனால் தான் அந்த கால் சுவடு சரிந்து காணப்படுகிறது. லட்சோப லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு பெண் தான் தன் அடுத்த தலைமுறையை தூக்கி சுமக்கக்கூடியவளாக இருந்திருக்கிறாள் என்பதை ஒவ்வொரு வரலாற்று சுவடும் ஒவ்வொரு அறிவியல் காரணிகளும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கற்காலத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு 6 பெண்களின் மண்டையோடு கிடைத்தது ஸ்காண்டினேவியன் நாட்டில். கற்காலத்து பெண்களின் மண்டையோடு, எல்லா மண்டையோட்டிலும் கடினமான ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்ட அடையாளம் இருந்தது. காலகாலமாக பெண்கள் தான் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் இது என்று அறிவியலாளர்கள் குறிக்கிறார்கள் என்றால் ஒரு பெண் எவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார். இப்ப பெண்ணுக்காக என்ன சுதந்திரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனா பெண்ணுக்கு ஒரு இடத்துல சுதந்திரம் உண்டுங்க. இங்க சதுரங்கத்துல பாத்தீங்கன்னா செஸ் போர்டுல ராணிக்கு தான் எல்லா சுதந்திரமும் தெரியுமா? எல்லா காய்களும் நகர்த்தப்படுவதற்கு சில கட்டுப்பாடு உண்டு, விதிமுறைகள் உண்டு. குதிரைனா இப்படித்தான் போகும், யானைனா இப்படித்தான் நகலணும், சிப்பாயினா இப்படித்தான் நகலணும். ஆனால் ராணி எப்படி வேணாலும் போலாம், இப்படி போலாம், இப்படி போலாம், பின்னாடி வரலாம். ராணிக்கு சகல சுதந்திரமும் உண்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சதுரங்கத்திலே மந்திரிகள் குறுக்கு வழியில் தான் போவார்கள். சதுரங்கத்தில் கூட, இதை நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனா ராணி சகல சுதந்திரத்தோடும் அவர்கள் சதுரங்கத்திற்குள் பயணிப்பார்கள். அது எதற்கு தெரியுமா? ராஜாவை காப்பாற்றுவதற்கு. ராணி சகல சுதந்திரத்தோடும் செல்ல ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால், ராஜா எதிரியால் வீழ்த்தப்படாமல் இருப்பதற்காகத்தான் ராணி அங்கே சுதந்திரமாக செயல்படுகிறாள் என்றால், ஒவ்வொரு பெண்ணின் பின்னாடியும், ஒவ்வொரு பெண் மக்களின் பின்னாடியும் அடுத்த தலைமுறையை
தன்னை சார்ந்திருக்கிற ஆண் மக்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கடப்பாட்டை இந்த உலகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. போன தலைமுறை முழுக்க நம்முடைய அம்மாக்களின் ஆயுளில் பாதி அடுக்கலையில் தானே கலைந்தது. நாம் பார்த்து கொண்டே தானே இருந்தோம். இப்பதான் நம்ம கொஞ்சம் சுதந்திரமாகி வெளியே வந்திருக்கிறோம். நம்முடைய அம்மா வரைக்குமான தலைமுறைகளின் ஆயுளில் பாதியை அடுக்கலையில் தான் அவர்கள் தொலைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆண் குழந்தைகள் மீது அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் அம்மானா தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்திருக்கீங்களா? அம்மா முந்தானையை பிடிச்சுக்கிட்டே அந்த குழந்தைகள் அலையும். அப்பாட்ட எதையுமே கேட்க மாட்டான். அப்பா டூர் போனோம் அப்படின்னா டூர் போய் கிழிச்ச அப்படின்றவாங்க. அப்பாட்ட கேட்கவே மாட்டான். நேரம் அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு அம்மா டூர் போகணும், அப்பாட்ட போய் காசு வாங்கிக்கோ. தரமாட்டாருமா, நீ கேளுடா. போய் கேட்பான், என்னடா அம்மா அப்படிமா, எதுக்குடா அங்க இந்தாடா கொடுத்துருவாரு. அப்ப ஒரு ஆண் குழந்தையின் எல்லா செல்லங்களுக்கும் அம்மா தான் அடித்தளமாக இருக்கிறாள். ஆண் குழந்தைகளுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். முத்துலிங்கத்துக்கும் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்குது. அவருக்கு இப்ப 80 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. 10-12 வயசுல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் இத்தனை வயது ஆனாலும் கூட அவங்க அம்மாவின் மீதான நினைவை அவர் ஒவ்வொரு கட்டுரையிலும் பதிந்து கொண்டே வருகிறார். அதை படிக்கும் போதெல்லாம் நம்ம அம்மா ஞாபகம் நமக்கு வருது. எங்கள் பாரதி கிருஷ்ணகுமார் தான் சொல்வார், எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதி 5 வயசுல அம்மாவை இழந்தவன். 5 வயசுல அம்மாவை தொலைத்த பாரதி ரோட்ல நடந்து போகும்போது எந்த குழந்தையவாது அவங்க அம்மா கொஞ்சினாங்கன்னா அப்படியே நின்னு அழுதுகிட்டே வானத்தை பார்த்து அம்மா அப்படின்னு கத்துவானா. அம்மாவை தொலைத்த பிள்ளைகளுக்குத்தான் அம்மா என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் என்பது அவர்களுக்கு தெரியும். பிகேட்டையே அம்மாவை பத்தி பேசினா அவரே அழுகுவார். அவ்வளவு உயரமான மனிதர். முத்துலிங்கம் இத்தனை வயது கடந்தும் அவங்க அம்மாவை பற்றிய நினைவுகளை அவ்வளவு அழகாக பதிவு செய்கிறார். ஸ்கூல்ல இருந்து அவர் வந்தவொடனே அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்குவாங்களாம். முகத்தை எல்லாம் இப்படி வருடி கொடுத்துட்டு யாராவது உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த உடனே ஒரு குழந்தைகிட்ட யாராவது உன்னை அடிச்சாங்களா? ஏன்னா அந்த காலத்திலே கல்வி அப்படித்தான் இருந்தது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒண்ணு வாத்தியார்ட்ட அடி வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா கூட படிக்கிற பையன்ட்ட அடி வாங்கிட்டு வருவாங்க, இல்ல அவனே எங்கேயாவது குப்பரடிக்க விழுந்து காயப்பட்டுட்டு வருவான். இதுதான் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிற பிள்ளைகளின் நிலைமையாக இருக்கிறது. அவங்க அம்மா வந்த உடனே தூக்கி வாரி அணைச்சு உன்னை யாராவது அடிச்சாங்களா அப்படிம்பாங்களாம். ஒரு நாள் அவர் வர லேட்டானா கூட பாதி தூரம் இவங்க அம்மா பள்ளிக்கூடத்தை நோக்கி ஓடி வந்து விடுவார்களாம். அந்த பாசம் தாயை தவிர உலகத்தில் வேற யாரிடம் நாம் எதிர்பார்க்க முடியும்? ஆனா அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குது. அவங்க வீடு 2 வீட்டுக்கும் இடையிலே ஒரே ஒரு கிணறு தான் இருந்திருக்கு. அங்க இலங்கையில எல்லாரும் வீட்டுக்கு ஒரு கிணறு வச்சிருப்பாங்க. இது 2 வீட்டுக்கும் நடுவுல ஒரு கிணறு இருக்குது. இவங்க பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் அடுத்த ஆண் மக்கள் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள காலையில 4 மணிக்குள்ள எந்திரிச்சு ஒண்ணு குளிக்கணும், இல்லைன்னா நைட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் 9 மணிக்கு மேல குளிக்கணும். அது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவங்க அப்பா கிட்ட ஒவ்வொரு தடையும் சொல்றாங்க, நம்ம தனியா ஒரு கிணறு வெட்டணும், நம்ம தனியா ஒரு கிணறு வெட்டணும். அவர் சொல்றாரு, கிணறு இல்லைன்னா பரவாயில்ல, அதான் நமக்கு பாதி கிணறு இருக்குல்ல, நீ பாதி கிணத்துக்கு சொந்தக்காரி, பேசாம இருந்தே சொல்லிட்டாரு. ஒரு நாள் பக்கத்து தெருவில் கிணறு விட்டு விட்டு அந்த கொத்தனார் எல்லாம் வர்றாங்க. இவங்க அம்மா மெதுவா போய் கேக்குறாங்க, ஒரு கிணறு வெட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அவர் சொல்றாரு, 4000 ரூபாய் செலவாகும். ஓ அப்படியான்னு கேட்டு வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் போனது, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போன உடனே அவங்க எப்பயுமே பிரத்யேகமா ஒரு அலமாரி வச்சிருப்பாங்க. அந்த அலமாரியை திறந்து என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இவங்க அம்மா கஷ்டப்பட்டு சிக்கனப்படுத்தி ஒரு 2000 ரூபாயை சேர்த்து வச்சிருந்தாங்க. எதுக்கு? கிணறு வெட்டுறதுக்கு. அதை அவர் முடிக்கிறார், என் அம்மா வாழும் போதும் பாதி கிணற்றுக்கு சொந்தக்காரியாகத்தான் இருந்தால், இறந்த போதும் பாதி கிணற்றுக்கான பணத்தை தான் சேமிக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம்! அம்மா என்றால் சாதாரணமான விஷயமா? லாசாரா தான் ரொம்ப அழகா சொல்வார், அம்மானா ஓ அம்மா என் அம்மாலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே அம்மா தான். இங்க பாருங்க, நம்ம நண்பர்களின் அம்மாவும் நமக்கு நண்பர்கள் அம்மா தான், நம்ம நண்பர்களின் அப்பாவும் நமக்கு அப்பா தான். ஆனா கால மாற்றம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம் பிள்ளைகளின் நண்பர்கள் நம்மை அம்மா என்று அழைப்பதில்லை, ஆன்டின்னு கூப்பிடுறாங்க, அங்கிள்னு கூப்பிடுறாங்க. இப்ப காலம் எப்படி? நாம் நம் நண்பர்களுடைய அம்மாவே அம்மான்னு தான் கூப்பிட்டோம், அவர்களை அப்பான்னு தான் கூப்பிட்டோம். ஆனா அடுத்த தலைமுறை அம்மா அப்பா என்பதிலிருந்து விலகி அங்கிள் ஆன்டி என்கின்ற கால மாற்றத்திற்கு மாறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் இதயத்திற்குள்ளே அன்பை பதிவு செய்ய மறந்து போனது யார்? நாம் தானே. அம்மா என்பது எவ்வளவு உயர்வான விஷயம் என்பதை அடுத்த தலைமுறைக்குள்ளே நாம் தான் பதிவு செய்யாமல் விட்டிருக்கிறோம். இதை இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. என் இனிய நண்பர்களே, அம்மா என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. சமீபத்திலே நடந்த ஒரு சம்பவம் நான் முடிச்சிருவேன். ஆஸ்திரேலியாவில் கேத்தே ஒக் டேவிட்னு ஒரு அம்மா, கணவன் மனைவியா இருக்கிறாங்க. 10 வருஷமா குழந்தைகளே இல்லை.
அவங்க போகாத டாக்டர் இல்ல, வேண்டாத கடவுள் இல்ல, பிரேயர் பண்ணாத சர்ச் இல்ல, எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டாங்க. குழந்தையே பிறக்கல. 10 வருஷம் ஆச்சு. நான் இறைவன் அருளால 10 வருஷம் கழிச்சு அந்த அம்மா கர்ப்பம் விட்டுறாங்க. இப்ப மருத்துவமனைக்கு போறாங்க. போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு 2 குழந்தைங்க அப்படின்னார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 10 வருஷம் கஷ்டப்பட்டு குழந்தை இல்லையே நீ ஏங்கணும், 2 குழந்தைகள் பிறக்க போகுது, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு டாக்டர் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க பின்பற்றினாங்க. மருந்து சாப்பிட்டாங்க, உட்காரக்கூடாதுன்னா உட்காரல, குப்புற படுக்க கூடாதுன்னா படுக்கல, எவ்வளவு தூரம் நடக்கணும், எல்லாமே டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. எல்லா கோயிலையும் போய் வேண்டுனாங்க, எல்லாத்துக்கும் நேர்த்தி கடன் வச்சாங்க. 7வது மாசத்துல இடுப்பு வலி வந்துருச்சு. நான் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கணவர் சேர்த்துட்டார். இந்த அம்மாவுக்கு சிசேரியன் செய்கிறார்கள், 2 குழந்தை. மருத்துவர் வந்து சொல்றாரு, அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. என்ன டாக்டர்? என்ன? உங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள், ஒன்னு ஆண் குழந்தை, ஒன்னு பெண் குழந்தை. பெண் குழந்தைய காப்பாத்திட்டோம், ஆண் குழந்தைய காப்பாத்த முடியல, பிறக்கும் போதே அது இறந்துருச்சு. அம்மாவுக்கு தாங்க முடியல அந்த சோகம், இந்த துயரத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல. இறந்து போன குழந்தைய என்கிட்ட கொடுங்க டாக்டர் அப்படின்னாங்க. இறந்து போன ஆண் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. நம்ம தன் நெஞ்சிலே படுக்க வச்சுக்கிட்டு ஏங்கி ஏங்கி அழுதாங்க. அந்த குழந்தைய தட்டி கொடுத்துக்கிட்டே, ஏண்டா ஏண்டா நீ செத்து போன, ஏன் அம்மாவை பார்க்காம கூட போயிட்ட, உனக்கு சேர்த்துதானே மருந்து சாப்பிட்டேன், உனக்கு சேர்த்துதானே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன், உனக்கு சேர்த்துதானே நான் எல்லா சர்ச்சிலையும் போய் பிரேயர் பண்ணேன், ஏண்டா உன்னையும் பார்க்கத்தானே அம்மா ஆசையா இருந்தேன், ஏண்டா என் முகத்தை கூட பார்க்காம ஏண்டா போயிட்ட, அவ்வளவு பாவம் நான் செஞ்சுட்டேனால ஏங்கி ஏங்கி அந்த குழந்தையை நெஞ்சிலே போட்டு தட்டி கொடுத்து கொண்டே அழுதார்கள். 2 மணி நேரம் கழிச்சு அவங்க நெஞ்சிலே ஒரு ஸ்பரிசம். என்னன்னு பார்த்தா அந்த குழந்தையுடைய மூச்சு மெல்லிசாக அவங்க கழுத்துல பதியுது. கத்துறாங்க, டாக்டர் டாக்டர் என் குழந்தைக்கு மூச்சு வருது. எல்லா டாக்டரும் ஓடி வந்து அந்த குழந்தையை இன்குபேட்டருக்குள்ள வச்சாங்க. 6 மணி நேரம் கழித்து அந்த ஆண் குழந்தை உயிர் பிழைத்தே விட்டது. ஒரு தாயின் கருணை, ஒரு தாயின் அன்பு, ஒரு தாயின் நம்பிக்கை இறந்து போன உயிரை கூட உலகத்தில் பிழைக்க வைக்க முடியும் என்றால் இந்த எழுத்துக்களை பதிவு செய்திருக்கிற புத்தகமும் அம்மா மாதிரிதான். நமக்குள்ளே இருக்கிற துயரங்களை எல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி ஒவ்வொரு புத்தகத்திற்கும் இருக்கிறது. புத்தகம் புதையல், அதை தோண்டி பார்க்க யாருக்கெல்லாம் தெரிகிறதோ அவர்கள் மிகப்பெரிய அறிவின் செல்வந்தர்களாக வளருவார்கள் என்று சொல்லி அமெரிக்கால ஒருத்தர் ஒரு சலூன் கடைக்காரர்கிட்ட முடிவெட்ட போயிருக்கிறார். அவர் ஒரு 10 நிமிஷம் முடி வெட்டிட்டு $100 கேட்டிருக்கிறார். இவர் கேட்டார், ஏன்பா 4 முடிய வெட்டுறதுக்கு $100? அப்ப அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு, அந்த கடைக்காரரு, வெட்டின முடிக்கு காசு இல்ல, வெட்டாம அழகா உன் தலையில விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா, அந்த முடிக்குத்தான் $100. என் இனிய நண்பர்களே, ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றால் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதற்காக அந்த புத்தகம் பாராட்டப்படுவதில்லை. எதையெல்லாம் எழுதாமல் விட்டாரோ அதற்காகத்தான் அந்த புத்தகம் கொண்டாடப்படுகிறது. ஒரு பேச்சாளனும் அப்படித்தான். ஒரு பேச்சாளன் என்ன பேச தெரிந்திருக்கிறான் என்பதை விட எதை பேசக்கூடாது என்று தெரிந்திருக்கிறதோ அவன்தான் சிறந்த பேச்சாளன். அந்த பேச்சுதான் உள்ளத்தை தொடுகின்ற பேச்சாக இருக்கும் என்று சொல்லி, என்னுடைய பேச்சிலே ஏதாவது பிழை இருந்தால் அது என்னுடையது, ஏதாவது நிறை இருந்தால் முத்துலிங்கம் போன்ற தமிழ் சான்றோர்கள் எனக்கு தந்தது என்று சொல்லி புத்தகங்களை காசு கொடுத்து வாங்குங்கள், புத்தகத்திற்காக சிறிது நேரம் செலவழியுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் புத்தகத்தை சாப்பாட்டை போல அன்போடு பரிமாறுங்கள் என்று சொல்லி புத்தகங்களை நேசிப்போம், அதிலே உள்ள எழுத்துக்களை வாசிப்போம், உயர்ந்த சிந்தனைகளையே சுவாசிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.